ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரைச்சி விட்ட மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுப்போம். தேவையான அளவு மல்லி, மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒன்று ஒன்றே வதக்கி அரைச்சிப்போம். இஞ்சி பூண்டை தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து வதக்கி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுப்போம். இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து கறி, அதாவது மட்டன் வந்து நான் வந்து 1.5 கிலோ எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு 8 விசில் வச்சு வேக வச்சுக்கிறேன். இப்போ குக்கரை மூடி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது வந்து அரைச்சி வச்ச மசாலாவையும் நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து தேங்காய், அரை மூடி தேங்காய், கசகசா, சோம்பு இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி 1/4 கிலோ முள்ளங்கி, 4 முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் சேர்த்துப்போம். மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் விட்டு இதில் பட்டை கிராம்பு மசாலா, வெங்காயம், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, கருவேப்பிலை, இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வதக்கி குழம்போட கொட்டிடலாம். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவையும் இதில் சேர்த்துரும். இப்போ வந்து கொதித்த பிறகு கொத்தமல்லி சேர்த்து இறக்கணும்னா சுவையான அரைச்சி விட்ட ஆட்டுக்கறி குழம்பு ரெடி. தேங்க்யூ.